வணக்கம். ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோடைய ஃப்ராடை பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கடந்த 2 நாளாக இது பெரிய ஹாட் டாபிக். 590 கோடி ஸ்கேண்டல், அது ஃப்ராட்ஸ் நடந்திருக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில். இது எங்கே என்ன எப்படி நடந்துச்சுன்றத ஒரு ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யணும், நமக்கு என்ன இந்த விஷயம் சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஹரியானா ஸ்டேட்டில் நடந்திருக்குங்க. முதல்ல ஹரியானாவில் ஒரு பிரான்ச்சில் இது நடந்திருக்கு. இந்த ஃப்ராட் இது என்ன மாதிரி ஃப்ராடுனா, இன்சைடர், அதாவது உள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸு அவங்க பண்ண ஃப்ராட். இந்த ஃப்ராடில் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் சந்தேகப்பட்டு 2 ஃபார்மர் எம்ப்ளாயி, அதாவது பழைய எம்ப்ளாயீஸ் 2 பேர் உள்ளே இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்தையும் இவங்க சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானா கவர்மெண்ட்டுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் இந்த பேங்க்கில் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் உள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸு இதை அதனுடைய விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுட்டு, பொதுவாக இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸோடைய ஃபண்டெல்லாம் பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்டில் பெரிய அதிகாரிங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை ரெகுலராக பார்க்க மாட்டாங்க. இல்லை கோடிக்கணக்கான பணங்கள் உள்ளே இருக்கும். அதை ஆடிட் பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கே தெரியும். இந்த லூப்போலை பயன்படுத்தி இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லூஸ் லீஃப் செக்ஸ் எல்லாம் எடுத்து இவங்களே ஃப்ராட் பண்ணி விட்ரா பண்ணியிருக்காங்க பணத்தை. கிட்டத்தட்ட 590 கோடி கிட்ட இந்த பேங்க்லேருந்து ஃப்ராட் நடந்திருக்கு. இந்த விஷயம் வெளியே வந்த உடனே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த ஃப்ராடை பற்றி வெளியில் கொண்டு சொன்னாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 583 crores கவர்மெண்ட் கிட்ட அவங்க கிட்டத்தட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க, தகவல் வருது. மீதி இருக்கிற ஃபண்ட்ஸை கூடிய சீக்கிரம் ரெக்கவர் பண்ணிடுற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு பெரிய ஃப்ராடு தான். இப்போ சண்டிகர் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா கணக்கு வழக்கையும் இந்த பேங்க்கோட முடிச்சுட்டு எல்லாத்தையும் பணத்தை வேறு பேங்க்குக்கு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு 583 crores ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. மீதியை ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அடிஷ்னலாக ஒரு ஆடிட்டுக்கு கேபிஎம்ஜியை அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆடிட் இந்த பேங்க்கில் நடக்கும். சரிங்களா? இந்த ஆடிட் பண்ணும்பொழுது தான் இன்னும் ஏதாவது இருக்கா, இப்போதைக்கு 590 கோடி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் உள்ள என்னென்ன ஃப்ராட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரிய வரும். இல்லை இது மட்டும்தானா, இல்லை இதுக்கு முன்னாடியே இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் இந்த கேபிஎம்ஜி ஆடிட்டோடைய ரிசல்ட்டில் தான் நமக்கு தெரிய வரும் வரும் நாட்களில். அது வரைக்குமே இந்த பேங்க்கில் ஒரு நம்பகத்தன்மை இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்காது. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த ஃப்ராடை பற்றி கிறிஸ்பாக பார்த்துட்டோம். அதுக்கு அந்த பேங்க் எடுக்கிற ஸ்டெப்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஆஸ் எ இன்வெஸ்டர் நமக்கு என்ன, ஒரு முதலீட்டாளராக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் நம்ம அடுத்த பார்க்க போகிறோம். சரி, இந்த நியூஸ் வந்த அன்னைக்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, 20% மார்க்கெட் ஃபால் ஆச்சு. இப்போ இந்த கடந்த 2 நாளாக அப்படி இப்படின்னு ஒரு 5% ரெக்கவர் ஆகி இப்போ ஒரு 15% மைனஸில் இருக்குது. இதுதான் கரண்ட் சிச்சுவேஷன் ஆஸ் ஆன் டுடே 26th February. இப்போ ஃபர்தராக இது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்துச்சு இந்த பேங்கிங் செக்டரில். அடுத்த ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு பேசக்கூடிய லெவலுக்கு இது ஒரு நல்ல பேங்க்காக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது. அதனுடைய எம்டி வைத்தியநாதன் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் அப்படின்லாம் சொல்லி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஸ்டாக் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 30-40 rupees இருக்கும் பொழுதெல்லாம் இதனை பற்றின பேச்சு நிறைய வந்தது. நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய லாபமும் கொடுத்துச்சு. இப்போ ஒரே நாளில் 20% விழுந்து ஒரு 5% ரெக்கவர் ஆகி 5% இருக்குது. இன்னும் ஆடிட் நடக்க பேட் நியூஸ் வர ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் இந்த பேங்க்கோடைய ஸ்டாக்ஸ் இன்னும் ஃபர்தராக கீழே போகும். அது வர வரைக்குமே இது இங்கேயும் அங்கேயும் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஒரு மெச்சூர்ட் அண்ட் சீசன்ட் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க இந்த சூழ்நிலையில் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லை குறைச்சிக்குவாங்க, இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுவாங்க. இதுதான் பொதுவாக நடக்கும். ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிட்டே ஒரு பேனிக் இருக்கும். சரிங்களா? முதல் நாள் என்ன பண்ணுவாங்க, பேனிக் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, டப்பன்னு விற்றுருவாங்க. சரியா? அந்த மாதிரி விற்காமல் விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு நாம் பேனிக்கும் ஆகாமல் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் இங்கே பேச போகிறேன். முதல் பாயிண்ட் கம்பெனி நல்ல கம்பெனி தான். யாரோ 4 எம்ப்ளாயீஸ் பண்ண தவறுக்கு கம்பெனி நம்ம குற்றம் சொல்லலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனாலும்
ஒரு எம்ப்ளாயி தவறு செய்கிற அளவுக்கு இந்த பேங்க்கில் என்ன கவர்னன்ஸ் நடக்குது, என்ன மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஆடிட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பெரிய கொஷினிங்க. அப்போ ஒரு கம்பெனி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியோட கவர்னன்ஸ் எப்படி இருக்குது, எஸ்பெஷலி ரெகுலேட்டரி பாடிஸ் கீழே இருக்கிற பேங்கிங் மாதிரியான பிஸ்னஸ்க்கு இது வந்து ரொம்ப முக்கியம். கவர்னன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? உள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கான என்ன செக்யூரிட்டிஸ் அவங்க உள்ளே வச்சுருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிகாஸ் தேர் ஹேண்ட்லிங் அதர் பீப்புள் மணி. நம்மளுடைய பணத்தை அவங்க ஹேண்டில் பண்ணுறதுனால ரொம்ப சீரியஸாக அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துருக்கணும். எங்கே அவங்க தவற விட்டாங்க, எங்கே லூப் ஹோல் இருக்குது அப்படிங்கிறத இந்த பேங்க் வந்து இனிமேல் தான் கண்டுபிடிப்பாங்க. ஆடிட் மூலயமா அவங்க ஃபர்தராக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அது வரைக்கும் இந்த பேங்க் மேலே இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை வரப்போகிறது கிடையாது. நானுமே இந்த பேங்க்கில் ஒரு இன்வெஸ்டர் தான். நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர். நான் வந்து இப்போ என் பொசிஷன்ஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஐ மீன் நான் வந்து இதை நான் சொல்கிறதுனால நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட்லாம் பண்ணலை. என்னோடய கருத்து வந்து இப்போதைக்கு நான் ஒரு 50-60% ப்ராஃபிட்டில் இருக்கேன் அப்படின்னா நான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். ஃபர்தராக என்ன நியூஸ் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல என்ட்ரி பொசிஷன் கிடைச்சதுன்னா ஃபர்தராக இந்த கம்பெனியை பற்றி திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். உங்களோட அபிப்பிராயம் என்னன்றது, உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்லாம் கிடையாது. அதனால் என்னோடய அட்வைஸ்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. நான் அட்வைஸும் பண்ணலை, நான் ரெக்கமெண்டேஷனும் பண்ணலை. இந்த நேரத்தில் அஸ் இன்வெஸ்டராக நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னு நான் சொல்லலை. உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும். ஆனால் உங்கள் கருத்தை நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் கமெண்ட்டில். இதுதான் என்னுடைய கருத்து. இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஆஸ் எ இன்வெஸ்டர் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆடிட்டுக்கு அப்புறம் எத்தனை கோல்மால்ஸ் இதில் உள்ள நடந்திருக்கு அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும். ஐடிஎஃப்சி பேங்க் வந்து அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு சொல்லிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இட்ஸ் பிகம் அ நைட்மேர். நம்மளெல்லாம் ஒரு ஏமாற்றத்துக்கு தள்ளி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்கலாம் வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணுறது நல்லது அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. பார்க்கலாம். இன்னொரு கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.